சேலத்தில் 10 பேரை விரட்டி விரட்டி கடித்த நாயால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். வணக்கம் சரவணன், இது குறித்த கூடுதல் விவரங்கள். சுகன்யா, இப்ப பார்த்தோம் அப்படின்னாக்கா சேலம் மாவட்டம் ஆத்தூர், வாழப்பாடி மற்றும் அரசு மருத்துவமனைகள்ல நாய் கடித்து, அதாவது வெறி நாய் கடித்து அனுமதிக்கப்பட்ட நபர்களை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஒரு பரிதாப காட்சியாக இருக்கிறது. இது எங்க நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள திம்மநாயக்கம்பட்டி பகுதியில தான் இந்த ஒரு சம்பவம், பரிதாப சம்பவம் நடந்திருக்கு. அந்த பகுதியில பார்த்தோம்னாக்கா குறுகலான வீடுகள், சாலைகள்ல குறுகலான இடத்துலதான் இந்த கிராமம் இருக்கு. அங்க பார்த்தோம்னாக்கா செல்வகுமாரி என்பவர் இன்று தனது வீட்டு வேலையை செய்து கொண்டிருக்கும் போது திடீரென ரத்தம் சொட்ட சொட்ட வந்த ஒரு வெறி நாய் ஒன்று அவரை கொடுமையாக தாக்கி உள்ளது. அந்த நாயிடம் இருந்து தப்பித்த அந்த செல்வகுமாரி அங்கிருந்து அந்த நாயை விரட்டி உள்ளார். அதன் பிறகு பார்த்தோம் அப்படின்னாக்கா, அந்த நாய் அங்கிருந்து தப்பி ஓடி அருகாமையில் உள்ள மற்றொரு கிராமமான ஒண்டிக்கடை பகுதியில விவசாய தோட்டத்துல பூ எடுத்துக்கிட்டு இருந்த தனலட்சுமி, அபிராமி ஆகிய விவசாயிகளை போய் தாக்கி இருக்குது. அங்க விளையாடி கொண்டிருந்த 5 வயது சிறுவனையும் தாக்கி இருக்குது. இந்த நாய் மக்களை கை, கால், உடம்பு முழுவதும் குதறி இருக்கு. இதனை அடுத்து பார்த்தோம்னாக்கா, அடுத்தடுத்து அந்த நாய் அங்கிருந்து வெவ்வேறு பகுதிகளுக்கு சென்று ஒரு 10க்கும் மேற்பட்ட நபர்களை கடித்து குதறி இருக்குது. இதனால அந்த பகுதி மக்கள் அச்சமடைந்திருக்காங்க. காயமடைந்த அனைவருமே பார்த்தோம்னாக்கா இப்போ மருத்துவமனைகள்ல தான் தீவிர சிகிச்சையில் பெற்று வராங்க. அதாவது பார்த்தோம்னாக்கா, தெருக்கள்ல நாய்களுடைய நடமாட்டத்தை கட்டுப்படுத்தணும், வெறி நாய்களுடைய தாக்கத்தை குறைக்கணும், அவைகளுக்கு ஊசி போடணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சித் தலைவர்கள் அலுவலகத்தில் கூட கிராம மக்கள் ஒரு புகார் மனு கொடுப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது. ஆனால் உள்ளாட்சி அமைப்புகள் இந்த நாய்களை கட்டுப்படுத்தவோ இல்ல வெறிய நாய்களை கட்டுப்படுத்தவோ எந்த நடவடிக்கையும் மேற்கொள்வதில்லை என்பது பொதுவான ஒரு குற்றச்சாட்டாவே இருக்கிறது. மேலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா, தெருக்களில் சுற்றி திரியும் நாய்கள் ஆங்காங்கே உள்ள இறைச்சி கடைகள்ல வெளியே தூக்கி வீசப்படும் கழிவுகளை சாப்பிட்டதுனாலதான் அதிக அளவுல நாய்களுக்கு வெறி ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் தெரிவித்திருக்காங்க. இது போல மீண்டும் ஒரு மோசமான ஒரு சம்பவம் நிகழக்கூடாது என்பதே அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. சுகன்யா, உங்கள் விவரங்களுக்கு நன்றி சரவணன்.